ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை குறித்து இறை நிராகரிப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அத்தனை சஹாபாக்களும் ஒருமித்த கருத்தோடு ஒரு அமலை விடுவது இறை நிராகரிப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அது தொழுகையை விடுவது. தொழுகையை விடுவது. யார் ஒருவன் தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கிய இந்த ஐங்கால தொழுகையை விட்டானோ, அது கடமை என்று தெரிந்ததற்கு பிறகு அவன் இறை மறுப்பாளன், காஃபிராக ஆகிவிடுவான். காஃபிராக ஆகிவிடுவான். சஹாபாக்களுடைய ஒருமித்த கருத்து. ஆகவேதான் பின்னால் வந்த இமாம்கள், மார்க்க அறிஞர்கள் தொழுகையாளியை குறித்து, இந்த தொழுகையை விட்டவனை குறித்து அவர்கள் கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? சஹாபாக்கள் காலத்திலே தொழுகையை விட்டவர் யாரும் இல்லை. யார் வெளிப்படையாக முனாஃபிக் என்று அறியப்பட்டு விட்டானோ அவர்கள் கூட வீடுகளில் தொழுது கொண்டார்கள். எப்படி? யார் வெளிப்படையாக முனாஃபிக் என்று அறியப்பட்டாரோ அவர்கள் கூட தொழுகையை விடுவதற்கு தயாரில்லை. காரணம், தொழுகையை விட்டால் முஸ்லிம்களில் இல்லை என்று நம்மை அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று பயந்து மஸ்ஜிதுக்கு வந்து தொழுதார்கள். பிறகு அடுத்த காலகட்டங்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாலான இமாம்கள் சொல்லுகின்ற ஃபத்வா என்னவென்றால், யார் ஒருவன் தொழுகையை விட்டானோ, தொழுகை கடமை என்று அவனுக்கு அறிவுறுத்தப்பட்டதற்கு பிறகும், ஃபர்து என்று அவனுக்கு நல்லுபதேசம் செய்யப்பட்டதற்கு பிறகும் அவன் ஜமாஅத்தோடு மஸ்ஜிதிலே தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தயாராகவில்லை என்றால், அவன் தொழுகையை விட்டுவிட்டால் முஸ்லிம்களுடைய ஹலீஃபா அவனை சிறைச்சேதம் செய்ய வேண்டும், கத்தல் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம்முடைய முஸ்லிம்களின் நிலைமை என்ன? இன்னும் எந்த அளவு மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்றால், தொழுகையை விட்டவன், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன், அவனுக்கு நீங்கள் உங்கள் பெண் மக்களை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. அல்லது தொழுகையை விட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை உங்களுடைய ஆண் மக்களுக்கு நீங்கள் மணப்பெண்ணாக ஏற்றுக்கொள்ள கூடாது.